இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எட்மண்ட் சந்தாராவுக்கு வீட்டில் தனிமைப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது ஏன்? டாக்டர் நூர் ஹிஷாம் விளக்கம். நியூசிலாந்தில் 55 நாட்கள் விடுமுறையில் இருந்துவிட்டு நாடு திரும்பிய கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் எட்மண்ட் சந்தாராவுக்கு அரசாங்கத்தின் தனிமைப்படுத்தும் மையத்தில் தனித்திருப்பதற்கு பதிலாக அவரது வீட்டில் தனித்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட விவகாரத்தில் அரசாங்கம் இரட்டை போக்குடன் செயல்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் விமான நிறுவனத்தில் விமானியாக பணியாற்றி வரும் மலேசியாவை சேர்ந்த எஸ் மணிவண்ணன் கூறியிருந்த குற்றச்சாட்டை சுகாதார அமைச்சு மறுத்தது. ஒருவர் தனிமைப்படுத்துவதற்கு பரிந்துரைக்கப்படும் போது அவர் பயணம் செய்த நாட்டில் கோவிட் தொற்று எந்த அளவுக்கு அபாயத்தில் இருக்கிறது என்பது கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். கோவிட் தொற்றின் குறைந்த அபாயம் உள்ள நாடாக நியூசிலாந்து இருந்ததோடு தனிமையில் இருப்பதற்கு பொருத்தமான இல்லம் இருக்கிறது என்ற அடிப்படையில் எட்மண்ட் சந்தாரா அவரது வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக நூர் ஹிஷாம் கூறினார். தாம் 7 முறை கோவிட் பரிசோதனை செய்ததோடு தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான சான்றிதழ் இருந்தும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள தமது தாயாரை கவனித்துக் கொள்வதற்கு வீட்டிலேயே தனித்திருப்பதற்கு அனுமதி அளிக்கும்படி கடந்த மாதம் விடுவிக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டது குறித்து விமானி மணிவண்ணன் கேள்வி எழுப்பியிருந்தார். வங்கியின் போலி குறுஞ்செய்தியின் மூலம் இணைய மோசடி, விழிப்புடன் இருக்கும்படி போலீஸ் எச்சரிக்கை. பப்ளிக் பேங்கின் போலி குறுஞ்செய்தியை பயன்படுத்தி இணைய மோசடியில் ஈடுபட்டு வரும் கும்பல் குறித்து விழிப்புடன் இருக்கும்படி மக்களுக்கு போலீஸ் எச்சரித்துள்ளது. போலி குறுஞ்செய்தியை வங்கியின் இணையதளத்தோடு தொடர்பு இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி பொதுமக்களிடையே அந்த கும்பல் மோசடி செய்து வருவது குறித்து புதன்கிழமை அன்று 51 வயதுடைய மாது ஒருவர் பெட்டலிங் ஜெயா போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். தங்களது வங்கி கணக்கு 3வது தரப்புக்கு தெரியக்கூடும் என்ற எச்சரிக்கையோடு மக்களுக்கு குறுஞ்செய்தி கிடைக்கிறது. இதனை தடுப்பதற்கு PBE பேங்க் ஆன்லைன் w.com என்ற அகப்பக்கத்தை கிளிக் செய்யும்படி ஆலோசனை கூறப்படுகிறது. அப்படி கிளிக் செய்தவுடன் வங்கி கணக்கிலிருந்து பண மோசடி செய்யப்படுகிறது. வங்கியிலிருந்து குறுஞ்செய்தி வருவது போல் வாடிக்கையாளர்களை நம்ப வைத்து புது வகையான இணைய மோசடியில் ஈடுபட்டு வரும் கும்பல் இப்போது புறப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சிலாங்கூர் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் தலைவர் முகமது யாஹித் முகமது கேட்டுக்கொண்டார். இதுவரை சிலாங்கூரில் இருவர் தங்களது வங்கியில் உள்ள 33,500 ரிங்கிட்டை அந்த மோசடி கும்பலிடம் இழந்துள்ளது குறித்து போலீஸ் புகார்களை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். அம்னோ பொது பேரவை பெர்சத்துவின் உறவை முறித்துக் கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்படும். கோவிட் தொற்றினால் ஒத்திவைக்கப்பட்ட கடந்த ஆண்டின் அம்னோ பொது பேரவை நாளை நடைபெறும். இன்று அம்னோ இளைஞர் மகளிர் பிரிவின் மாநாடு நடைபெறுகிறது. 15வது பொது தேர்தலை எதிர்நோக்குவதற்கு அம்னோவின் அடுத்த கட்ட முன்னெடுப்புக்கு அம்னோ பொது பேரவையில் சில முக்கியமான அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மொஹிதீன் யாசின் தலைமையிலான பெர்சத்து கட்சியுடனான உறவையும் ஒத்துழைப்பையும் துண்டித்துக் கொள்வதற்கான தீர்மானம் அம்னோ பொது பேரவையில் நிறைவேற்றப்படும் என அக்கட்சியின் தலைமை செயலாளர் அகமது மஸ்லான் தெரிவித்தார். ஏற்கனவே அம்னோ உச்சமன்றத்தில் இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டு பெர்சத்துவிடம் தலைமைத்துவத்திடம் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. அம்னோவின் 190 டிவிஷன்களில் 124 டிவிஷன்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. பாலர்பள்ளி மாணவரை ஆசிரியர் தூக்கி வீசும் காணொலி வைரல். போலீஸ் விசாரணை. ஷாலாம் ஜாலான் கெபூனில் அமைந்துள்ள பாலர்பள்ளியின் ஆசிரியர் ஒருவர் பாலர்பள்ளி மாணவனை தூக்கி வீசும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. சீக்கிரமாக வரிசையில் போய் நில் என கத்திக்கொண்டு அந்த ஆசிரியர் மாணவனை தூக்கி வீசி கடிந்து கொள்கிறார். இந்த காணொலி வைரலானதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவனின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதனிடையே சம்பந்தப்பட்ட ஆசிரியரை அடையாளம் கண்டு சிறார் சட்டத்தின் 31(1) விதியின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் பஹாருடின் மாட்தைஃப் தெரிவித்தார். விரிவான ஆய்வுக்கு பின்னரே நோன்பு பெருநாளின் போது மாநிலங்களை கடப்பதற்கு அனுமதி. விரிவான ஆய்வுக்கு பின்னரே நோன்பு பெருநாளின் போது மாநிலங்களை கடப்பதற்கு அனுமதி வழங்குவதா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். நடப்பு கோவிட் நிலைமை குறித்து 6 கூறுகளை உள்ளடக்கிய அம்சங்களை பொறுத்தே மாநிலங்களை கடந்து செல்வது குறித்து முடிவு செய்யப்படும். நாட்டில் கோவிட் தொற்றின் தினசரி எண்ணிக்கையும் இந்த விவகாரத்தில் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
பல்வேறு அம்சங்களை தீவிரமாக பரிசீலித்த பின்னரே மாநிலங்களை கடந்து செல்லும் பயணங்களுக்கு அனுமதி குறித்து முடிவு செய்யப்படும். இப்போதைக்கு இது குறித்து எதுவும் கூற முடியாது. சரியான நேரம் வரும்போது அது குறித்து அறிவிக்கப்படும் என முஹிதீன் தெரிவித்தார். அதேவேளையில் தொடர்ந்து கோவிட் SOP விதிமுறைகளை பின்பற்றும்படியும் அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். தூய்மைக்கேடு சிலாங்கூரில் 30 தொழிற்சாலைகள் உடைக்கப்படும் அபாயம். சிலாங்கூரில் ஆறுகளில் தூய்மை கேட்டை ஏற்படுத்தி வரும் 30 தொழிற்சாலைகள் உடைக்கப்படும் அபாயம் எதிர்நோக்கியுள்ளன. சுங்கை லங்காட் மற்றும் சுங்கை செமினி சுற்று வட்டாரத்தில் 30க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த தொழிற்சாலைகள் ஆறுகளில் தூய்மை கேட்டை ஏற்படுத்தி வருவதாக சிலாங்கூர் மந்திரி புசார் அமீருடின் ஷாரி தெரிவித்தார். ஆற்றில் தூய்மைகேடு சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு அந்த தொழிற்சாலைகள் உடைக்கும் நடவடிக்கை திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்கு முன்னர் நீர் வளங்களுக்கு தூய்மை கேட்டை ஏற்படுத்தி இருப்பதாக செலாயாங் நகராண்மை கழகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள 8 தொழிற்சாலைகள் உடைக்கப்பட்டதையும் அமீருடின் ஷாரி சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு சிலாங்கூரில் சட்டவிரோதமாக செயல்படும் தொழிற்சாலைகளின் விவரங்களும் திரட்டப்படும் என மந்திரி பெசார் தெரிவித்தார். மாநில அரசாங்க செயலக கட்டிடத்தில் குளோரியா ஜீன்ஸ் காபி கிளையை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அமீருடின் ஷாரி இதனை தெரிவித்தார். மரண அச்சுறுத்தல் சந்தேக நபருக்கு நோக்கம் இருந்தது, ஆனால் ஏற்பாடு செய்யவில்லை. IGP கடந்த ஆண்டு ஜனவரி 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் கோலாலம்பூர், சிலாங்கூர், பேராக் மற்றும் பினாங்கு ஆகிய மாநிலங்களில் இருந்து டாய்ஸ் பயங்கரவாத குழுவில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 பேரை அரசு மலேசிய காவல்துறை கைது செய்தது. கடந்த ஆண்டு முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது உட்பட பல தேசிய தலைவர்களை படுகொலை செய்யவும், பஹாங், கெந்திமலை சூதாட்ட மையங்கள் மற்றும் கிளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள மதுபான தொழிற்சாலைகள் மீது தாக்குதல் நடத்தவும் அச்சுறுத்தல்களில் அவர்கள் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது. ஆயினும் தேசிய காவல்துறை தலைவர் அப்துல் ஹமீத் பட்டோர் விசாரணையின் அடிப்படையில் அச்சுறுத்தல் மட்டுமே இருந்தது என்றும் அதற்கான எந்த திட்டங்களும் தயாரிப்புகளும் அவர்கள் செய்யவில்லை என்றும் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 5 உள்ளூர் வாசிகள், 1 இந்தோனேஷியர் என்று அப்துல் ஹமீத் மேலும் கூறினார். புக்கிட் அமான் சிறப்பு கிளை நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது 2 டாய்ஸ் குழிகள், 1 பாராங்கத்தி மற்றும் கத்தி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததாக அப்துல் ஹமீத் கூறினார். மிரட்டல் கட்சி தாவுவதை ஊக்குவிக்கும் கலாச்சாரத்தை உடனடியாக நிறுத்துவீர் முகமது ஹசான். தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்காக அவசர நிலையை பயன்படுத்திக் கொள்வது மற்றும் நன்னறியற்ற அரசில் சதுரங்கள் விளையாட்டுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அம்னோவின் துணைத் தலைவர் முகமது ஹசான் கேட்டுக்கொண்டார். அரசியலில் கட்சி தாவலை ஊக்குவிப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். கட்சி தாவுவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும். அரசியல் ஆதாயத்திற்காக பலர் கட்சி தாவுவதற்கு தயாராய் இருப்பதையும் முகமது ஹசான் சுட்டிக்காட்டினார். மலாய்க்காரர்களை ஒற்றுமைப்படுத்துவதாக கூறும் நாடகத்தை இனியும் அரங்கேற்ற வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார். அம்னோ இளைஞர் பிரிவு, மகளிர் பிரிவு மற்றும் புத்ரி பிரிவின் ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். பல ஆண்டு காலமாக மலாய்க்காரர்களின் ஒற்றுமைக்காக அம்னோ எப்போதுமே குரல் கொடுத்து வந்துள்ளது. எனவே மலாய்க்காரர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கான நடவடிக்கை குறித்து அம்னோவுக்கு எவரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை என முகமது ஹசான் சாடினார். துப்பாக்கியை வைத்துக் கொள்வதற்கு கார்பரல் ராஜ்குமாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தமது காரில் துப்பாக்கிச் சூட்டு காயத்துடன் இறந்து கிடந்த போலீஸ் கார்பரல் ராஜ்குமார் அலுவலக நேரத்திற்கு அப்பாற்பட்டும் துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் D4 பிரிவில் வேவு பிரிவில் 35 வயதுடைய ராஜ்குமார் உளவு போவதாக பணியாற்றி வருவதால் 24 மணி நேரமும் அவர் துப்பாக்கி வைத்திருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது சயிட் இப்ராஹிம் கூறியிருந்தார். காரில் இறந்து கிடந்த வியாழக்கிழமை மார்ச் 25ஆம் நாளன்று கூட அவர் வேலையில்தான் இறந்துள்ளார். வேலை நோக்கத்திற்காக துப்பாக்கியை அவர் வைத்திருப்பதற்கு தாம் அனுமதி வழங்கியதாகவும் முகமது சயிட் தெரிவித்தார். எனவே அனுமதியின்றி போலீஸ் ஆயுத பிரிவில் இருந்து அவர் துப்பாக்கியை எடுத்து சென்றதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என முகமது சயிட் கூறியிருந்தார். சுகேவில் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாக போகின்றன? பினாங்கு பயணீட்டாளர்கள் சங்கம் கேள்வி. சுகே நெடுஞ்சாலை திட்டத்தில் நடக்கும் சோகமான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது.
அதோடு இத்தகைய சம்பவங்களினால் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகக்கூடும் என்ற கேள்வியையும் அது முன்வைத்திருக்கிறது. கோலாலம்பூர் செராஸ் ஆலாம் டாமாய் சாலையில் உள்ள சுகே எனப்படும் சுங்கை பெசி உலுகிலாங் இரட்டை அடுக்கு நெடுஞ்சாலையின் கட்டுமான தளத்தில் கடந்த மார்ச் 22ஆம் தேதி மற்றொரு துயர சம்பவம் நடந்திருக்கின்றது. 3 வாரங்களுக்கு முன்புதான் நெடுஞ்சாலையின் கட்டுமான தளத்தில் இருந்து இரும்பு கட்டமைப்பை கனரக லாரி ஒன்று மோதி அது இடிந்து விழுந்து சம்பவ இடத்தில் 2 பலியாகினர். கடந்த ஆண்டு செப்டம்பரில் நெடுஞ்சாலை கட்டுமானத்தின் ஒரு சுவர் சரிந்து விழுந்ததில் சாலை பயணீட்டாளரும் கொல்லப்பட்டார். அது மட்டுமின்றி ஒரு பெண்ணின் கார் முழுமையாக சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக அந்த பெண்ணின் கையில் மட்டுமே காயம் ஏற்பட்டது. இந்த கொடூரமான சம்பவங்கள் அனைத்தும் இவ்வளவு குறுகிய காலத்தில், அதாவது 6 மாதங்களில் நடப்பது என்பது வேதனை அளிப்பதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் தலைவர் முஹைதீன் அப்துல் காதிர் குறிப்பிட்டார். எனினும் இந்த சமீபத்திய சுகே நெடுஞ்சாலை சம்பவத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் வழங்கிய பதில் திருப்தி அளிக்கவில்லை என்றும் அவர் கூறினார்.